ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பழம்பொரி பண்ண போகிறோம். முழு பழத்தில் ஸ்டப்பிங் பழம்பொரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைப்பழம் இந்த சின்ன சைஸில் உள்ளது எடுத்துடுங்க. நல்லா பழுத்து இருக்கணும். உள்ளே உள்ளது இப்படி நான் காமிச்சு தரேன். இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். பழம் வந்து ரெண்டாக கட்டாகி இது போகக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வெண்ணெய்க்கு கோட்டிங் கொடுக்குறதுக்கு மைதா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். ஏலக்காய் சதைச்சி போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடா போட்டுருங்க. சோடா வந்து வேணும்னா போட்டால் போதும். நான் உடனே பண்ண போகிறேன், அதனால சோடா போடுங்க. இந்த மாதிரி திக்காக மாவு கலக்கி வச்சுருங்க. அதுக்கு ஸ்டப்பிங் கொடுக்குறதுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அவல் வச்சாச்சு. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ரெப்பிடலாம். அளவாக வச்சுக்கிடுங்க, சரிங்களா? இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பழம்பொரி இந்த மாதிரி முக்கி எடுத்துடலாம். நல்லா அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக. சரி, ஆளுக்கு ஒரு தான் எடுப்போம். இது சூடாக எனக்கு சூடு வேண்டாப்பா. சூப்பர். சூப்பர், செமையாக இருக்கும். ஸ்டப்பிங் வச்சுருக்கா? ஸ்டப்பிங் பாருங்க, சூப்பர், செம்ம இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.